இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. இந்த செடி பக்கத்தில் வந்து எல்லோ கலரு பழைய செடி இருந்தது. அந்த செடி நம்ம பதியம் வைக்கிறோம். சாமந்திக்கில் ஒரே வாட்டி நம்ம ஒரே டைமுக்கு எருவெல்லாம் கலந்து வச்சிடணும் மண்ணுக்குள்ளே. அதுக்கப்புறமா மொட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு எரு கொடுத்துக்கலாம். அது போல் தான் இந்த பிளான்ட்டெல்லாம் நான் நட்டிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு செடிக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கணுன்னா வெங்காயத்தோல் தண்ணி அது போல் நீங்கள் கொடுக்கலாம். வெங்காயத்தோல், காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே, வாழைப்பழம் தோல் முதல் கொண்டு எல்லாமே போட்டு ஒரே டைம் கலந்து நட்டுடுவேன் செடியெல்லாம் நான். அதுக்கப்புறம் எருவே கொடுக்க தேவையில்லை. அரிசிக்கு ஒன்று தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம வந்து ஏதாவது வெங்காயத்தோல் தண்ணி, கத்தாழை தண்ணி அது ஊற்றிக்கலாம். நீங்கள் கத்தாழை போட்டிங்கன்னா கூட அழுவிடும். அதெல்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரே டைம் சாயிலில் போட்டுட்டு வச்சுட்டாலே மொட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் எப்படி சீசன் வரும்போது மொட்டு வந்துடும். பிளான்ட்டுக்கு வந்து மொட்டு வர ஸ்டேஜில் அதுக்கப்புறமா நம்ம எரு கொடுத்துக்கலாம். எப்படி மொட்டு வரும் நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்தா தானே இல்லை. ஏன்னா சாயிலுக்குள்ளே ஆல்ரெடி கொடுத்துட்டோம் நடும்போதே. அதுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் பதியம் பண்ண சாமந்தி செடி தான் இந்த அளவுக்கு வளருது. நான் எல்லாமே சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். பெரிய டப்பில் வச்சுருப்பேன் பாருங்கள், லிமிட்டான டப்பில் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். அந்த செடி வந்து நம்ம 3 பக்கம் 3 கிளை வச்சுட்டா பெரிய டப்பு ஃபுல்லாக மொட்டுங்கள்லாம் இருக்கும். நிறைய பூக்கள் பார்க்கலாம் நீங்கள். ஏற்கனவே டப்பில் கூட நான் சாமந்தி செடி காமிச்சிருப்பேன் வீடியோவில். 3 பக்கம் வச்சுருந்தா தொட்டி ரொம்பிடும். ஆனால் நான் எல்லாமே இந்த சின்ன பாட்டில் தான் வைக்கிறேன். இப்போ அந்த டப்பில் இருக்கிற செடி கூட நான் மாற்றுறேன். இந்த டப்பு வந்து 3 பக்கமும் 3 செடி கிளை வச்சிங்கன்னா ஃபுல்லாக ரொம்பிடும். பாருங்க, ஒன் சைடே நம்ம ஒரு கிளை வச்சு தான் இவ்வளோ செடி வந்திருக்கு, இவ்வளோ மொட்டு வந்திருக்கு. நம்ம இந்த சைடு அப்போவே அப்படியே விட்டுன்னா இது தொட்டி ரொம்பிட்டு இருக்கும் பார்த்து. அதுபோல் தான் நிறைய பூக்க வைக்கணுன்னா, அதாவது பெரிய தொட்டி, பெரிய டப்பு அது போல் வைக்கணும் சாமந்தி செடிக்கு. இடமெல்லாம் இல்லை, கொஞ்சம் இடத்துல நான் பூக்கிற அளவுக்கு போதும் அப்படின்னும்போது நீங்கள் இந்த மாதிரி சின்ன தொட்டியில் வச்சுக்கணும். நான் சின்ன தொட்டியில் தான் வைக்கிறேன். இது மட்டும் இப்போ கூட இந்த தொட்டியில் நான் மாற்றிடுறேன். பாருங்கள், இது வந்து ப்ரௌன் கலர் சாமந்தி. இந்த செடியிலேருந்து வேர்லேருந்து கொஞ்சம் சின்ன கட்டிங்ஸ், அதாவது சின்ன வேர்லேருந்தே வந்த செடி நான் இந்த கிளாஸில் நட்டுட்டேன் பதியத்துது. பக்கத்துலேயே நம்ம கிள்ளி கூட வச்சிடலாம். வேர் பிடிச்சி வரும், அப்போ மாற்றிக்கலாம். இது வந்து வேர்லேருந்தே வந்த செடிங்க. இது போல் மொட்டு வரும்போது நீங்கள் பனானா பீல்ஸ் வாட்டர் கொடுக்கலாம், போன் மில் வாட்டர் கொடுக்கலாம். போன் மில் வந்து தண்ணியில் கலந்து ஊற்றலாம். ரைஸ் வாட்டர் கூட தேன் கலந்து ஊற்றலாம். சாமந்தி மொட்டெல்லாம் பெருசாகும், பெரிய பூக்கள் பூக்கும். எக்ஸல் பவுடர் கூட கொடுக்கலாம் நீங்கள் பெரிய பூக்கள் பூக்கணுன்னா. இந்த வீடியோவில் தான் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.